அப்புறம் நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கடந்த ஒரு வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நம்ம கொடுக்கறது இல்லை. இதுக்கு பின்னாடி பெரிய எக்ஸல் கேல்குலேஷன் இருக்குது. ஸோ அந்த கேல்குலேஷன் படி தான் எந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஸ்டாக்கை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ வேணும்னா உங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ. இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து. இந்த ஸ்டாக்கை பத்தி ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு தான் அதுக்கு பத்தி டைம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் ஒரு நியூஸும் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் பேர் என்னன்னா, ஷார்ட் டேர்ம்ல சொல்லணும்னா ஆர்விஎன்எல். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இந்த ஸ்டாக்கை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஆர்விஎன்எல் நல்ல ஸ்டாக். ஓகேயா? ஸோ எப்படி நீ சொல்கிற அப்படின்னா, நம்ம டெக்னிக்கல் செக்ஷனில் போய் அதை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். ஸோ பிஃபோர் கோயிங் டு தட், நம்ம ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா டெஃபினெட்லி அந்த கம்பெனி பற்றி என்ன தெரிஞ்சிருக்கணும். தெரிலனா என்ன ஆகும், நம்மளோட மணின்றது இன்வெஸ்ட் பண்ணாலும் அது வந்து வேனிஷ் ஆகிடும், மொத்தமாக போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது நாலேஜ் இல்லைனா. சரி, ஓகே, ஒரு சம்மரி மாதிரி வந்து சில பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 2003 எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னா, இந்தியன் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. அது மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே. அவங்க ஃபுல்லாக இந்த ஸ்டாக்கை வந்து ஹேர்ன் பண்ணுறாங்க அதிக பர்சன்டேஜில். ஓகே, ஸோ அதால் எந்த ப்ராப்ளமும் இல்லை இந்த ஸ்டாக்கில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கவர்மெண்ட் சைடு வந்து ரயில்வே பொறுத்த வரைக்குமே எப்போவுமே இந்தியா தான் நம்பர் 1, யூ நோ வெரி வெல். ஓகே, ஸோ இவங்க யார்கிட்ட இருந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் வாங்குறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெஷலி ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு நியூஸ் இந்த ஸ்டாக்கை பற்றி வந்துடும் கண்டிப்பாக. ஸோ எதனா ஒரு ஆர்டர்ஸ் வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதால தான் வந்து டெக்னிக்கல் செக்ஷனில் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு தெரியும் ஏன் வந்து பயங்கரமாக மல்டி பேக்கராக இருக்குது அப்படின்றது. ஓகே, ஸோ ஓனர்ஷிப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அகெயின். ஸோ வேர்ல்டு வைடு, ஐ மீன் நேஷ்னல் வைடு பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து லார்ஜ் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கடந்த ஒரு வருஷமாக எனக்கு தெரிஞ்சு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நிறைய ரயில்வே ஸ்டாக்ஸ் பூஸ்ட் ஆயிருக்கு. ஏன்னா வந்து இவங்க பயங்கரமாக ரயில்வே செக்டாரை இப்போ வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு தான் தெரியும் இந்தியன் ரயில்வே இஸ் த நம்பர் 1 ரயில்வே ஆஃப் லார்ஜ் ரயில்வே நெட்வொர்க் வி ஹேவ். கரெக்டாக? ஸோ அதிகமாக ரயில்வேஸ் வந்து மெயின்டைன் பண்ணி சர்வீஸ் பண்ணி அதை ஒழுங்குபடுத்துறது. ஸோ இந்தியா தான் வந்து பெரிய ரயில்வே நெட்வொர்க் வச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே. ஸோ மறுபடியும் வந்து 132 கோடி வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ ஆர்டர் கிடச்சதில் இன்னைக்கு 52 வீக் ஐயே ஹிட் ஆயிருக்கு. 52 வீக் ஐனா இந்த வருஷத்துக்கு அதுதான் வந்து ஐ. சரிங்களா? ஸோ அது வந்து ஹிட் ஆயிருக்கு. போன வீக்கு தான் இந்த ஸ்டாக் வந்து 37% 52 வீக் ஐஏ பிரேக் அவுட் ஆகி போச்சு. மறுபடியும் ஐ வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. சரி, ஓகே. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக நம்ம எதில் பார்த்தா உங்களுக்கு புரியும் அப்படின்னா வந்து டெக்னிக்கல் செக்ஷனில் பார்த்தா புரியும். இந்த நியூஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஜென்ரலாக போய் நீங்கள் ஆர்விஎன்எல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நியூஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே கூகுள்லேயே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அதுலேயும் பார்த்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம டெக்னிக்கல் செக்ஷன் போகலாம். ஸோ நம்ம ஸ்டைல் உங்களுக்கு தெரியும், 1 டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ 1 இயர் பேட்டர்ன் எடுத்திருக்கேன். சப்போஸ் இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் ரொம்ப நாள் இருந்திருக்கீங்க, மார்க்கெட் பற்றி தெரியும், இந்த ஸ்டாக்கை பற்றி தெரியும் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு ரிட்டர்ன்ஸ் ஆஃப் 1 இயரில் உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 448. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் மட்டும்தான் நடக்கும். பட் என்ன ஒன்று, ஷேர் மார்க்கெட்டில் 6000 ஸ்டாக் இருக்குது, என்எஸ்சியும் பிஎஸ்சியும் சேர்ந்து. நீங்கள் கரெக்டான ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நாலேஜ் வேணும், இல்லை மார்க்கெட் பற்றி புரிதல் வேணும். இட்ஸ் டேக் சம் டைம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ கரண்ட்டாக என்ன நிலமையில இருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ கரண்ட்டாக இந்த ஸ்டாக் வந்து 52 வீக் நான் சொன்ன மாதிரி இருக்கிறதுலே இதுதான் இந்த வருஷத்தோட ஐ. கரெக்டாக? ஸோ அதை வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, போன வாட்டி மறுபடியும் ஹிட் ஆகி 37% ஏறிச்சு. ஸோ மறுபடியும் 52 வீக் வந்து ஆர்டரால் ஹிட் ஆயிருக்கு. பட் இந்த டைம் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி 550 இந்த ஸ்டாக் வந்து கீழே வந்துட்டு மறுபடியும் ஏறலாம். ஸோ அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஏன்னா இது ஒரு நல்ல ஸ்டாக். ஓகே, ஸோ வாட் எவர் ஸ்டாக் நான் சொன்னாலுமே யார் சொன்னாலுமே நீங்கள் ஒரு அனலைஸ் வந்து போடுங்க. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் ரெடிலி வித் த இன்டர்நெட். அதோட ஹிஸ்ட்ரி, அதோட ரிப்பீட்டடாக எப்படி இருக்குது அதெல்லாமே நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து சிபி ரிஜிஸ்டர் அட்வைசரும் இருக்காங்க, அவங்கக்கிட்டே கேட்டுட்டு நீங்கள் உங்கள் மணியை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா தட் இஸ் யுவர் மணி. மணி வில் நாட் கம் ஈஸி, ரைட்? ஸோ அதால் நீங்கள் அதையும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க, இந்த மாதிரி நியூஸ் பற்றி உடனே தெரிஞ்சுக்க நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.